இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 21 30. இயேசு ஆண்டவர் பரிசேயர்களை பல இடங்களிலே சாடுகிறார், கடுமையாக கோபப்பட்டு பேசுகிறார். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். நீங்கள் நம்பாவிடில், இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். இந்த இடத்தில் ஆண்டவர் சபிக்கிறார். நகரங்களை சபித்தார், ஒரு மரத்தை சபித்தார், அத்தி மரத்தை சபித்தார். இப்பொழுது தனிப்பட்ட முறையிலே இந்த பரிசேயர்களை சபிக்கிறார். நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள், நான் இருக்கிறவர் நானே என்று நம்பாவிடில் அப்படி சாவீர்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, நம்மிலே பலர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களாக அறிவிக்கிறோம், நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல வாழ்கிறோம். சாபம் நம்மை நோக்கி பாயாதா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவக்காலம் மனம் திரும்புகிற காலம், தவக்காலம் நம்மை புனிதப்படுத்துகிற காலம், தவக்காலம் நம்முடைய கேடுகள் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, நம்பிக்கையற்ற வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற காலம். இருக்கிறவர் நானே என்று இயேசுவை இருக்கிறவர் அவர்தான் என்று நாம் நம்பாவிடில், நம்பிக்கையற்றவர்களைப் போல வாழ்ந்தால் அந்த சாபம் நம்மேல் பாயும். நம்பிக்கை உடையவர்கள் என்றால் என்ன பொருள்? அவர் சொன்னதையெல்லாம் செய்யணும், கட்டளைகள்லாம் கடைபிடிக்கணும், நம்மை தாழ்த்தி கொள்ளணும், எளியவர்களாக வாழணும், கடவுளுடைய கட்டளைகளுக்கு பயந்து தெய்வ பயத்தோடு இருக்கணும், மனிதனை மதிக்கணும். அன்பானவர்களே, இவைகளைத்தான் இந்த தவக்காலம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையோடு இருங்கள், உலக கவலைகளிலே மாய்ந்து போகாதீர்கள், மாயைகளிலே உங்களை இழந்து போகாதீர்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். சீரழிந்து கொண்டிருக்கின்ற, சீரழிக்கின்ற கலாச்சாரத்தில், கலாச்சாரம் என்ற நீரோடையில் நாங்களும் சேர்ந்து மிதந்து செல்லாது, எங்களுக்கென்று நீர் தனி பாதை வகுத்து கொடுத்திருக்கிறீரே, திருவிவிலிய கலாச்சாரம் என்று ஒன்றை எங்களுக்கு வகுத்து தந்துள்ளீரே, அந்த கலாச்சாரத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்து காட்டுவதில் வைராக்கியமாக இருக்க எங்களுக்கு துணை புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.